ஹாய் ஃபோக்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபேட் பாய் ஸ்டுடியோல வருஷங்களுக்கு சேஷம் படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேரளால இருந்து கிளம்பி பிலிம் இண்டஸ்ட்ரியில் சாதிக்கணும்னு சொல்லிட்டு சென்னை வராங்க. அங்க வந்து அவங்களோட ட்ரீமை பர்சீவ் பண்ணாங்களா இல்லையா, இதுக்கு நடுவில் அவங்க லைஃப்ல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன, இதெல்லாம் தான் வருஷங்களுக்கு சேஷம். டு ஸ்டார்ட் வித் தியான் ஸ்ரீனிவாசன் அண்ட் பிரணவ் மோகன்லால்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். ரெண்டு பேருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா கலக்கியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். அதுலயும் தான் ஸ்ரீனிவாசன் குறிப்பிடத்தக்க விதத்துல நம்ம மனசுல ஒரு இடத்தையும் பிடிச்சிடுறாரு. அடுத்த பிளஸ் பாயிண்டா எனக்கு பட்டது, இந்த படம் முழுசாவே இருக்க சட்டிலான ஹியூமரும் ஹார்ட்ஃபெல்ட்டான மொமெண்ட்ஸும் தான். ஃபர்ஸ்ட் சீன் லாஸ்ட் சீன் வரைக்கும் நம்மளை நெகிழ வச்சுட்டே இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ்ல நம்மளை சிரிக்க வச்சு இந்த படத்தை போர் அடிக்காம கொடுத்திருக்காரு வினீத் ஸ்ரீனிவாசன். எப்பவுமே இவரோட படம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு படமாவும் செகண்ட் ஹாஃப் ஒரு படமாவும் தான் இருக்கும். இந்த படமும் அப்படிதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த ரெண்டு கேரக்டர்ஸோட ஜேர்னியாவும், செகண்ட் ஹாஃப் இவங்க கான்டெம்பரரி வேர்ல்ட்ல எப்படி இருக்காங்கிறதையும் காட்டியிருக்காங்க. அண்ட் இந்த படமே ஒரு ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் வைப்பை உங்களுக்கு கொடுக்கும். என்ன வேணா சொல்லுங்க, இந்த படத்தோட ஷோ ஸ்டீலர் நிவின் பாலி தாங்க. பயங்கர அனிமேட்டடா நல்ல டைலாக்ஸை பேசி தள்ளி உண்மையிலேயே எனக்கு ஒரு கம்பேக் தாண்டாங்கிற அளவுக்கு செமையா நடிச்சிருக்காரு. அண்ட் அவரு இந்த படத்துல செகண்ட் ஹாஃப்ல ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜா நம்மளை நல்லாவே ரசிக்க வைக்கிறாரு. இந்த ஐடியாவை நல்லா எக்ஸிக்யூட் பண்ண வினீத் ஸ்ரீனிவாசனுக்கு நம்ம கிரெடிட் கொடுத்தாகணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹார்ட்ஃபெல்ட் மொமெண்ட்ஸ் அப்படிங்கிறது படம் ஃபுல்லாவே நமக்கு பாசிட்டிவிட்டியை கொடுத்துட்டே இருக்கு. அண்ட் இது ஒரு சில ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஆடியன்ஸ்ல நானும் ஒருத்தன். அந்த டவுன் சைட் இந்த படத்துல நெகட்டிவ்ஸே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சில இடங்கள் டிராக் ஆன மாதிரி இருக்கலாம். ஆனா எனக்கு பெருசா தெரியல. ஆனா ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சில சீன்ஸ் உண்மையில டிராக் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்லோ பேஸ் நரேஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல, நீங்க பாத்துக்கணும். செகண்ட் ஹாஃப்ல ஹியூமர் ஒர்க் ஆகுது, ஹார்ட்ஃபெல்ட் மூமெண்ட்ஸ் படம் ஃபுல்லாவே இருக்கு. ஆனா இது எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு 2 hours 50 minutes லென்த் மூவில தான் இருக்கு. எல்லாருக்கும் இது ஒரு கோ டு வாட்ச் மூவியா இருக்குமான்னு கேட்டா டவுட் தான். ஆனா கண்டிப்பா ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி பார்க்கணும்னு நினைக்கிற ஆடியன்ஸ்க்கு இது ஒரு ட்ரீட்னே சொல்லி ஆகணும். இந்த படத்தோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் அம்ரித் ரம்நாத் அப்படின்னு ஒரு டெபியூட்டன் மியூசிக் டைரக்டர் தான் போட்டிருக்காரு. அவர் பாம்பே ஜெயஸ்ரீயோட சன், அவரும் நல்லாவே மியூசிக் போட்டிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் டிசைன், ஆர்ட் ஒர்க், கலர் கிரேடிங் இந்த படத்துல எல்லாமே பக்காவா இருந்துச்சு. அண்ட் அந்த ஞாபகம் பாட்டு ஹேஸ் மை ஹார்ட். என்னதாங்க ஆச்சு இந்த மலையாளம் இண்டஸ்ட்ரிக்கு? வார வாரம் மாசம் மாசம் பிளாக் பஸ்டரா கொடுத்து தள்ளிக்கிட்டே இருக்காங்க. நல்ல படங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு. நேத்து தான் ஆவேசம் பார்த்து ஒரு ஹைல முடிச்சா, இன்னைக்கு வருஷங்கள் சீசம் ஒரு ஃபீல் குட் ட்ரீட்டா இருக்கு. அண்ட் எனக்கு புரியல, இப்படியே நீங்க ஹிட்டா கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா மத்த இண்டஸ்ட்ரியில என்னதாங்க பண்ணுவாங்க? ஓகே, மொத்தத்துல பார்த்தோம்னா இந்த வருஷங்களுக்கு சீசம் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. ஃபீல் குட் மூவி லவர்ஸ் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்ச். இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங்ஸ் இஸ் 8 on 10. மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபேட் பாய் ஸ்டுடியோ. பை ஃபோக்ஸ்.